கோவையில் கொள்ளை போன தங்க நகைகள் திருப்பதியில் சிக்கியது எப்படி? செம்மரக்கட்டை கடத்தல் கும்பலுக்கும் கோவை நகை கொள்ளை சம்பவத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? குற்றவாளி யார்? கோவை மாவட்டம் நவக்கரை அருகே கடந்த 7ஆம் தேதி கல்யாண் ஜுவல்லரிக்கு சொந்தமான காரில் கொண்டு வரப்பட்ட 65 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 3107 கிராம் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. கல்யாண் ஜுவல்லரி நிறுவனத்தின் காருக்கு பின்னால் ஸ்கார்பியோ மற்றும் ஆல்டோ கார்களில் வந்த நபர்கள் ஜைலோ காரில் வந்த கல்யாண் ஜுவல்லரி ஊழியர்கள் அர்ஜுன், வில்ஃபிரட் ஆகியோரை தாக்கி காரில் இருந்து இறக்கிவிட்டு நகையை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் 7 தனிப்படைகள் அமைத்து கேரளா மற்றும் தமிழகத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கல்யாண் ஜுவல்லரியின் கார் மதுக்கரை அருகே கடந்த 8ஆம் தேதி காலை மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதியன்று கொள்ளையர்கள் பயன்படுத்திய ஆல்டோ கார் மதுக்கரை அருகே வழுக்குப்பாறை கிராமத்தில் மீட்கப்பட்டது. இந்த கொள்ளை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி வேலூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன், ஜெயபிரகாஷ் என்ற இருவர் சென்னை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சரணடைந்த தமிழ்ச்செல்வன், ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரும் மக்கள் அம்பேத்கர் படை என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வருவதும் தெரியவந்தது. இந்நிலையில் சரணடைந்த இருவரும் வெள்ளிக்கிழமையன்று கோவை 7வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 10 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கந்தேகவுண்டன் சாவடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி பாண்டி 2 பேரையும் வரும் 24ஆம் தேதி வரை 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். இதனையடுத்து தனிப்படையினர் இருவரையும் காவலில் எடுத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த கொள்ளையில் 11 பேர் ஈடுபட்ட நிலையில் மற்ற 9 பேர் யார் என்பது குறித்து சரணடைந்த இருவரிடமும் போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர். இதனிடையே ஆந்திர மாநிலம் திருப்பதி ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு சந்தேகத்தின் பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த தாய், மகன் ஆகிய இருவரை பிடித்து ஆந்திர மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் இருவரும் திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்த பையில் 1966 கிராம் தங்க நகை மற்றும் 15 கிராம் வைரக்கற்கள், 200 கிராம் வெள்ளி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் அவர்களிடம் இந்த நகை குறித்து விசாரணை மேற்கொண்ட போது கடந்த 7ஆம் தேதி கோவையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் அவர்களிடம் இருப்பது தெரியவந்தது. இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் பெரோஸ் என்பவரின் தாய் சமாய் என்பதும் அவரது சகோதரர் அகமது சலீம் என்பதும் தெரியவந்தது. போலீசாரிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதால் கொள்ளையில் சிக்கிய பெரும்பகுதியை அவர்களிடம் கொடுத்து வைத்துள்ளனர். போலீசாருக்கு பயந்து சமா, அகமது சலீமும் ஊராக சுற்றி வந்துள்ளனர். இதையடுத்து நகைகளை பறிமுதல் செய்த திருப்பதி போலீசார் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இருவர் கைது குறித்து தகவல் கிடைத்தவுடன் தனிப்படை போலீசார் திருப்பதி விரைந்துள்ளனர். வரும் 20ஆம் தேதி திருப்பதி நீதிமன்றத்தில் முறையாக அனுமதி பெற்று அவர்களை கோவை அழைத்து வந்து விசாரணை நடத்த உள்ளனர். செம்மரக்கட்டை கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் கோவை கொள்ளை சம்பவத்தின் பின்னணியில் இருப்பது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதிக அளவு தங்கம் எடுத்துச் செல்வது குறித்து நகைக்கடையில் பணியாற்றும் ஊழியர்கள்தான் கொள்ளை கும்பலுக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும் என்று போலீசார் யூகிக்கின்றனர். ஹவாலா பணம் மற்றும் தங்கம் ஆகியவற்றை வழிமறித்து கொள்ளையடிக்கும் கும்பலைச் சேர்ந்தவர்களுக்கும் இக்கொள்ளையில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹவாலா தங்கத்தை மறித்து கடத்தினால் எந்த பிரச்சனையும் வராது என கூறி கல்யாண் ஜுவல்லரியின் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும்
இதன் பின்னணியில் கேரளாவைச் சேர்ந்த ஹவாலா கும்பல் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளையில் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த சிலரும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என 4 மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதால் இந்த வழக்கு விசாரணை சவாலாக இருக்கிறது என்கின்றனர் கோவை காவல்துறை. இதனிடையே இந்த கொள்ளை சம்பவத்திற்கு தொடர்பு இருப்பதாக கருதப்படும் 10 பேரை தனிப்படை போலீசார் பிடித்து தொண்டாமுத்தூர் பகுதியில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூருவைச் சேர்ந்த சையது நகீம், மெஹர் பாட்ஷா, அத்திக் பாட்ஷா ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த ஆசிக் உசேன், ராஜசேகர் இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மொத்தம் இந்த வழக்கில் இதுவரை 9 பேர் சிக்கியுள்ளனர். மீதமுள்ளவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் இவ்வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்வோம் என்று கோவை போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.